Assalamu alaikum. Welcome back to Useful Tip Channel. Useful Tip Channel first time பார்க்குறீங்களா? உடனே subscribe பண்ணுங்க. பக்கத்துல உள்ள bell பட்டனையும் click பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஷேர் பண்ண போறோம்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டேஸ்டியான ஒரு பாப்புலரான ஹைதராபாத் சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். ஹைதராபாத் ஸ்டைல்லையே உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்திருக்கேன். தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணியாச்சு. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 3 வெங்காயம் ஸ்லைஸாக சாப் பண்ணி இப்போ ஆட் பண்ண போகிறேன். வெங்காயத்தை ஸ்லைஸாக சாப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வதங்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா கொஞ்சம் கருகிடும். அதனால் ஆயில் அதிகமாக ஆட் பண்ணி கூட நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் நான் குவான்டிட்டி கம்மியான ஆயிலில் தான் நான் வெங்காயத்தை டீப் ஃப்ரை பண்ணுறேன். நான் 1/2 kg செய்கிறதுக்கு 3 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்த குவான்டிட்டிக்கு நீங்கள் ஆனியனை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கி கோல்டன் நிறம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஆனியன் ரெடி ஆகிடுச்சு. ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சிடலாங்க. நெக்ஸ்ட்டு நான் என்ன ரெடி பண்ண போகிறேன்னா சிக்கனை மேக்னேட் பண்ண போகிறேன். நான் ஒரு 8 பீஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பீஸ் வேணால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 kg உள்ளதுக்கு 8 பீஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். தயிர் 200 கிராம் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பச்சை மிளகா சேர்க்குறதுனால மிளகாய் தூள் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது சேர்க்கறதுனால ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதனால தான். இது கூட மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பட்டை கலாம்பூர் ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட சாஜிரா ஆட் பண்ணியிருக்கேன். ஜீரகம் மாதிரியே இருக்கும். அந்த சாஜிரா தான் நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். 4 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். ஹைதராபாத் பிரியாணிக்கு பச்சை மிளகா தயிர் தான் மெயினே. இதுதான் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். சிக்கனை ஓவர் நைட் மேக்னேட் பண்ணி வைக்கணும். இது கூட நான் பிரியாணி மசாலா 3.5 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நான் தந்தூரி சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி தழை புதினா ஒரு கொஞ்சமான குவான்டிட்டியில் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணியாச்சு. சிக்கனை ஓவர் நைட் கூட மேக்னேட் பண்ணி வைக்கலாம். நான் 2 hours தான் மேக்னேட் பண்ணி வைக்க போகிறேன். இது கூட நம்ம ஆயில் ஃப்ரை பண்ண ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கூட ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் கம்மியான ஆயிலில் தான் நான் ஹைதராபாத் பிரியாணி செய்ய போகிறேன். நம்ம ஃப்ரை பண்ண கோல்டனர் ஆன ஆனியனை கொஞ்சமாக நிறையா ஆட் பண்ண வேணாம், கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. 3 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். 2 hours ஃப்ரிட்ஜில் மேக்னேட் பண்ணி வைக்க போகிறேன். அப்போ தான் நம்மளுக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதனால தான். இப்போ ஒரு பேனில் நான் மேக்னேட் பண்ண சிக்கனை மாற்றிட்டேன். எதனாலனா சிக்கனை நம்ம குக் பண்ண போகிறோம். ஒரு 50% சிக்கனை குக் பண்ணால் தான் சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். அதனால சிக்கனை குக் ஆகிருக்கும். அதனால தான் நம்ம ஒரு 50% சிக்கனை குக் பண்ண போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். சிக்கனை நம்ம 1 or 2 hours மேக்னேட் பண்ணாமல் கூட நம்ம உடனடியாக கூட நம்ம குக் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நான் இது கூட 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். ரைஸ் குக் பண்ண போகிறோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பட்டை கலாம்பூர் ஏலக்காய் கொஞ்சமாக சாஜிரா ஆட் பண்ண போகிறேன். பாஸ்மதி அரிசி ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 50 minutes நம்ம ஊற வைக்கலாம். ஒரு 75% நம்ம ரைஸை குக் பண்ண போகிறோம். இதில் புதினா கொத்தமல்லி தழை கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு சால்ட் இப்போ ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா கிரேவிலே சால்ட் ஆட் பண்ணியாச்சு. ரைஸுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சால்ட்டை ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை இப்போ ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், லைட்டாக கிண்டி விடுங்க. ஒரு 70% நம்ம ரைஸ் குக் பண்ணால் போதும். பேலன்ஸ் நம்ம தம் பண்ணுற போது கரெக்டாக பேலன்ஸில் ஆகிடும். அதனால இப்போ சிக்கனை குக் ஆகிடுச்சு பாருங்கள். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் குக் பண்ணிட்டேன். சிக்கன் ஒரு 50% குக் பண்ணிடுச்சு. பேலன்ஸ்
நம்ம தம் போடும் போது குக் ஆகிடும். இப்போ பாருங்கள் சிக்கனை வந்து குக் ஆகிடுச்சு. ரைஸை வந்து குக் ஆகிடுச்சு, 70% வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து ரைஸை வந்து வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த கஞ்சியே எடுத்து வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். அதனால் இப்போ வந்து இந்த கிரேவியில் வந்து ரைஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். 2 பார்ட்டாக ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து சிங்கிள் பார்ட்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 பார்ட்டாக வந்து ஆட் பண்ண போகிறேன். அடியில் வந்து எப்போதும் கிரேவியை வச்சுக்கோங்க, ஏன்னா ரைஸை வச்சாக்கா கொஞ்சம் அடி பிடிக்கும். அதனால் நான் வந்து அடியில் வந்து கிரேவி ஃபுல்லாகவே வச்சுட்டேன். மேலே வந்து ரைஸ் வந்து 2 பார்ட்டாக பிரிக்க போகிறேன். நம்ம ஃப்ரை பண்ண ஆனியனை வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து புதினா கொத்தமல்லி தழை வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து ரோஸ் வாட்டர் கொஞ்சமாக வார்ம் வாட்டரில் குங்குமப்பூ வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணி ஒரு 50 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்திருக்கேன். எதனாலனா அந்த எசன்ஸை வந்து ரைஸ் மேலே வந்து கொஞ்சம் அங்கங்கே தெளிக்க போகிறேன். அதனால தான். நீங்கள் வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி கூட நம்ம வந்து தெளிச்சுக்கலாம், உங்களோட சாய்ஸு. நான் வந்து கொஞ்சம் குங்குமப்பூ ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணுறதுனால ஒன்றும் டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக குங்குமப்பூ இல்லாட்டி நீங்கள் வந்து கலர் பவுட்ரு வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களோட சாய்ஸு, எது இருக்கோ அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. செகண்ட் லேயர் வந்து ரைஸ் வச்சாச்சு. மேலே வந்து நம்ம ஃப்ரை பண்ண ஆனியனை எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. ஃபைனலாக வந்து புதினா கொத்தமல்லி தழை ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம குங்குமப்பூ எசன்ஸை வந்து லைட்டாக வந்து அங்கங்கே தெளிக்க போகிறோம். கஞ்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 1/2 கப் கஞ்சி தண்ணியை வந்து லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த கஞ்சி தண்ணி ஊற்றும் போது ஒன்றும் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக சாப்பிடும் போது ஒன்றும் நல்ல டேஸ்ட்டு வரும். அதனால தான் கொஞ்சமாக வந்து கஞ்சி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடியில் உள்ள கிரேவியும் மேலே உள்ள கஞ்சி தண்ணியும் மிக்ஸ் பண்ணும் போது ஒன்றும் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் மாரி கீ வந்து லைட்டாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா இது சாப்பிடும் போதும் ஒன்றும் நல்லா டேஸ்ட் கிடைக்கும், ரைஸ் மேலே ஒன்றும் வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து கீ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பிளேட்டை வச்சு கவர் பண்ண போகிறோம். இப்போ வந்து தம் போட போகிறோம். ஒரு 20 மினிட்ஸ் இல்லாட்டி ஒரு 30 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து தம் போட போகிறோம். வெயிட்டான ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. நான் கஞ்சி தண்ணி வந்து மேலே வச்சுருக்கேன். 30 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் நான் வந்து தம் போட்டிருக்கேன். பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி வந்து எடுத்து வச்ச பிறகு உடனே ஓப்பன் பண்ணாதீங்க, 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து பிரியாணி வந்து நல்லா உதிரியாக கிடைக்கும், குக்காக ஆகிருக்கும். அதுக்காக தான். ஃபைனலாக ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஒயிட் ரைஸ் அடியில் எடுக்கும் போது கிரேவியோடு அழகாக வருது. மேலே வந்து நம்ம வந்து குங்குமப்பூ எசன்ஸ் ஆட் பண்ண பாருங்கள், அந்த கலர் லைட்டாக தெரியுது. ஹைதராபாத் பிரியாணி வந்து கொஞ்சம் ஒயிட்டாகவும் கொஞ்சம் கலராகவும் தான் இருக்கும், ஃபுல்லாக வந்து மிக்ஸ் ஆகாது. அப்போ அங்கங்கே வந்து கொஞ்சம் ஒயிட் ரைஸ் இருக்கும். இதான் வந்து ஹைதராபாத் ஒரிஜினல் ஹைதராபாத் தம் பிரியாணிங்க. அடியில் வந்து அடி பிடிக்காமல் அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணதுனால அடி பிடிக்காமல் அழகாக வந்திருக்கு. சிக்கனை வந்து பீஸ் வந்து உடையாமல் அழகாக வந்திருக்கு பாருங்கள். உங்கள் ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள். சிக்கன் எப்படி அழகாக குக்காகிருக்கு பாருங்கள். ரைஸை வந்து அழகாக உதிரியாக நல்லா குக்காகி வந்திருக்கு. நான் வந்து 75% தான் நான் வந்து ரைஸை வந்து குக் பண்ணேன். பேலன்ஸ் வந்து நம்ம தம் போட்டதில் தான் ரைஸும் சிக்கனை வந்து குக் ஆகிருக்கு. ஃபைனலி ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும் போது நல்லா டேஸ்ட்டாக எம்மியாக அழகாக வந்திருக்கு, கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரைஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக உதிரியாக வந்திருக்கு பாருங்கள், ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு. அடியில் உள்ள மசாலா, நம்ம ஃப்ரை பண்ண ஆனியன், ஒயிட் ரைஸு, அந்த கலர் எசன்ஸ் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது ஒன்றும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சிக்கன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக குக்காக இருக்குது பாருங்கள். அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி நல்லா குக்காக இருக்குது. சிக்கனும் நல்லா சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த பிரியாணி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைமாக யூஸ்ஃபுல் டிப் சேனலை பார்க்குறீங்களா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.